எப்போவும் யூத் மீட்டிங் வச்சா நம்ம தான் ஃபஸ்ட்டு வர வேண்டியதாக இருக்குது. சரி, நம்மளும் தலைவர், நாம தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு 8 மணிக்கு யூத் மீட்டிங்னா அட்லீஸ்ட் ஒரு 8:15 வரணும். இவனுங்க 8:30 9 மணிக்கெல்லாம் வரானுங்க. இதுக்கு 9 மணிக்கே யூத் மீட்டிங் வச்சுருக்கலாம். அப்படிலாம் வைக்க வேண்டாண்ணே, உங்கள் பின்னாடி தான் நிற்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. 8:15 ஸ்டார்ட் பண்ணுங்கள். வந்துட்டீங்களாடா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டக்குன்னு அந்த சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி போடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, எல்லாரும் வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? அடுத்த தடவை வரும்போது பைபிளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கடா. நம்ம இந்த தடவை போடுற நாடகம் பைபிள் ரிலேட்டட் ஆனது அப்படின்னு எத்தனை தடவை சொன்னேன்? ஒருத்தனாவது மதித்து பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களாடா? உங்கள் பேச்சை மதிக்காமல் இருப்போமா? எடுத்துகிட்டு வந்தேன், வெளியே பைக்கில் ஃப்ரண்ட் கவரில் வச்சுருக்கேனே. டேய், வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குடா, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா. ஐயோ, அவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ மழை நின்னதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வரேனே. இப்போ போனால் நான் நனைஞ்சிடுவேன்ல. பைபிள் நனையுதுன்னு உடனே போய் எடுக்க சொன்னால் மழை நின்னதுக்கப்புறம் போய் எடுக்கிறேங்கிற பற்றியா? பைபிளுக்கு நீ கொடுக்குற அக்கறையை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. மண்டையில் கொட்டு வாங்குறதுக்குள்ளே ஒழுங்காக போய் பைபிள் எடுத்து வந்துரு. நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல, பைபிள் நினையக்கூடாதுன்னு நினைக்கணும். இவனுங்க என்னடானா பைபிள் வெளியே நினைஞ்சிட்டு இருக்கு, மழை நின்னதுக்கப்புறம் போய் எடுக்கிறேங்கிறானுங்க. டேய், உங்கள் வீட்டில் எல்லாம் பைபிள் என்ன கண்டிஷனில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பெரிய ஒட்டடை அடைந்த ஷோகேஸில் பைபிள் உள்ளே இருக்கும். அதை நாங்கள் எப்போவாச்சும் வெளியே எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளே வச்சுருவோம். அது மறுபடியும் ஒட்டடை அடையிற வரைக்கும் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் சோபாவில் பார்க்கலாம், சேரில் பார்க்கலாம், திடீர்னு வாஷிங் மிஷினில் கூட பார்க்கலாம், கிச்சனில் கூட பார்க்கலாம். இப்படி எங்கள் வீட்டில் வேதாகமம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கெல்லாம் பைபிள் ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட அருமை தெரியலை. நம்ம முன்னோர்கள் இந்த பைபிள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமாடா? அவங்களுக்கு இந்த பைபிளோட அருமை தெரியும். யூத் மீட்டிங் ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸுக்கு வைக்கணும், அப்போ தான் சரிப்பட்டு வரும் போல். சரி, உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். அது உண்மை கதை. அந்த கதையை கேட்டு முடிப்பதற்கு அப்புறம் உங்களுக்கு பைபிள் எவ்வளோ பெரிய முக்கிய பங்கு வகித்தது இந்த நாட்டில்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது எப்படி மக்களுடைய மூட நம்பிக்கையும் மக்களோட வாழ்க்கை முறையும் மாற்றுச்சுன்னு உங்களுக்கு இந்த கதையின் முடிவிலே தெரியும். சூப்பர்ண்ணா, இப்போ தான் நீங்கள் நம்ம வழிக்கு வந்துருக்கீங்க. அந்த கதையை வாச்சி சொல்லுங்கள், நாங்கள் கேட்கோம். நல்ல கதையாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், போர் அடிக்கக்கூடாது. நான் மிஷினரி வில்லியம் கேரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஐயா, யாராவது இருக்கீங்களா? என் கணவரை பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது உதவி செய்ய வாங்களேன், ஓடி வாங்களேன், யாராவது காப்பாற்றுங்களேன், யாராவது இருக்கீங்களா? என்னம்மா இந்த நேரத்தில் உதவின்னு கேட்டு வந்திருக்க? யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. போ வீட்டுக்கு, நாளை காலமாக வந்து பாரு. ஐயா, என் கணவரை பாம்பு கடிச்சிருச்சியா, நீங்க வந்து பாருங்களேன், கொஞ்சம் அவரை காப்பாற்ற முடியுமா பாருங்களேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா, வந்து பாருங்கய்யா. என்ன, பாம்பு கடித்து விட்டதா? வா உடனே போய் பார்ப்போம். என்னால உன் கணவனை காப்பாற்ற இயலவில்லை. நாளை காலமே மரித்து போய்விடுவான். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? இப்பதான் எங்க வாழ்க்கை ஆரம்பிச்சது, அதுக்குள்ள இப்படி முடிச்சு போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன செய்வேன் கடவுளே? பாவம், இந்த சின்ன வயதிலே இந்த பெண்மணி மறிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்வது? நம்மள நாட்டில் உள்ள சமய சட்டங்கள் அப்படி இருக்கிறது. அவன் மனைவியை இழுத்துவாங்கப்பா. இவனோட சேர்த்து அவளையும் உடங்கட்டை ஏற்றணும். நமது வழக்கத்தின்படி கணவன் இறந்துட்டா மனைவியும் அவளோட சேர்த்து உடங்கத்தை ஏற்றுறது தான் நம்ம வழக்கம். அவங்க 2 பேரும் சொர்க்கத்தில் இணைந்து வாழ்வாங்க. என்னப்பா பண்றீங்க? அவளை இழுத்துட்டு வந்து அந்த கட்டை மேல ஏத்துங்க. Stop it! நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு கணவன் மரித்தால் அதற்கு அந்த கணவனின் மனைவி மறிக்க வேண்டுமா? இது என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது? அதை கேட்கறதுக்கு நீ யார்? I am William Carey. இந்த நாட்டிற்கு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு வந்திருக்கிறேன். வெள்ளைக்காரரே, வந்து வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. இது எங்க தர்மம், இது எங்க நம்பிக்கை. இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் இருக்கும் வரை this lady will not allow. உடன்கட்டை ஏற விட மாட்டேன். நான் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்துவேன். அவரை பிடித்து இழுத்து கட்டுங்கப்பா. என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். Leave me alone. நீங்கள் செய்தது மனு தர்மம் அல்ல, கொலை. It's a murder. இதை கூட நீங்கள் அறியீர்களா? My heavenly Father, அறியாமையில் இருக்கும் இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாரும். Help them, Lord. Help me. Help them, Lord. வாங்க வில்லியம் கேரி, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில்? உடன்கட்டை என்னும் பெயரில் பெண்களை கொன்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்களா? அறிந்தும் ஏன் இதை நிறுத்தவில்லை? Why didn't you stop it? நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவங்களோட மனு தர்மத்திலேயோ அல்லது அவங்களுடைய நம்பிக்கையிலேயோ நம்ம இன்வால்வ் ஆனால் அவங்க நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்பலாம், பிரச்சனைகள் பண்ணலாம். அவங்க தரப்பிலிருந்து யாராவது கம்ப்ளைண்ட்டுகள் வந்து பண்ணுனா நம்ம ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் இதுவரை அவங்க யாராவது வந்து அப்படி ஒன்றும் சொன்னது மாதிரியெல்லாம் தெரியலை. எனக்கு வேறு முக்கியமான கொஞ்சம் வேலைகள் இருக்குது. We will meet again, William Gary. Bye bye. ஐயா, நீங்கள் வில்லியம் பென்டிங்கிடம் பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த ஊரில் உங்களைப் போல ஒரு சிந்தனை கொண்டிருந்த ஒரு நபரை நான் அறிவேன். அவரிடம் உங்களை நான் கூட்டிச் செல்லவா? ஏன் இவர்கள் குளிக்கும் பொழுது ஏதோ சொல்லிக்கொண்டே குளிக்கிறார்கள்? அவர்கள் குளிக்கவில்லை ஐயா. செய்த பாவத்திற்கு அந்த குளத்தில் மூழ்கி எழுந்தால் எங்கள் பாவம் நிவர்த்தியாகும். இது எங்களது நம்பிக்கை. ஆகவே ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் அந்த நதியில் நாங்கள் மூழ்கி எழுந்து விடுவோம். இந்த நாட்டில் மிகவும் மூட நம்பிக்கைகள் நிறைந்து இருக்கின்றது. அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். That's why I'm here. ஐயா, இவர்தான் ராஜாராம் மோகன் ராய். ஐயா, இவர்தான் வில்லியம் கேரி. வாங்க வில்லியம் கேரி, எப்படி இருக்கீங்க? இவரும் உடன்கட்டை ஏறுதலை பார்த்து மிகவும் நொந்து போனார். அதனை உடனே நிறுத்துவதற்கு உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறார். நானும் இந்த உடன்கட்டை ஏறுதல் நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்துள்ளேன், ஆனால் எதுவும் உதவவில்லை. ஆனால் உங்கள் மக்கள் அனைவரும் இது மனு தர்மத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்களே, அது உண்மையா? அப்படி கூறவில்லை. விருப்பப்பட்டால் அந்த பெண்மணிகள் தாங்களாகவே உடன்கட்டை ஏறிக்கொள்ளலாம் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் இப்பொழுது விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த பெண்மணிகளை கட்டாயம் உடன்கட்டை ஏற்றுகிறார்கள். இதில் எனக்கு எந்த துளியளவும் உடன்பாடு இல்லை. மக்கள் உங்கள் மனு தர்மத்தை படித்திருந்தால் ஏன் இவ்வாறு செய்ய போகிறார்கள்? அதிலும் விருப்பப்பட்டு ஏறுவதே தவறு. மனு தர்மம் சமஸ்கிருத மொழியில் உள்ளது. இவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அதனால் அதை வாசிக்க மாட்டார்கள். இது ஒருவேளை வங்காள மொழியில் இருந்திருந்தால் இவர்கள் அதை வாசித்திருப்பார்கள். ராய், நீங்கள் செல்லுங்கள். அங்கு ஒரு சிறு கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு சென்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்துவிட்டு வருகிறேன். நன்றி, நீங்கள் சென்று வாருங்கள். நாளை சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். மக்களே, நீங்கள் மிகவும் மூட பழக்க வழக்கத்திற்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு உண்மையான கடவுளை பற்றி கூற வந்திருக்கிறேன். உங்கள் பாவங்களை கழுவக்கூடிய ஒரே நபர், உங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அனைத்து வாழ்க்கை நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுப்பார். இந்த மக்களுக்கு நான் என்ன சொன்னாலும்
புரியவில்லை. வெகு விரைவில் வேதாகமத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்து இந்த மக்களுக்கு புரியும் வகையில் அது சென்றடைய வேண்டும். I'll do it. Help me, Lord, to do this. என்ன வில்லியம் கேரி, மொழிபெயர்ப்பு வேலைகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? அச்சகம் ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. Yes, Mr. Rajaram Mohan Roy. All is well. எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. நான் வேதாகமத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்து விட்டேன். And then உங்களது மனு தர்மத்தையும் வங்காள மொழியில் மொழிபெயர்க்கலாம் என்று இருக்கிறேன். நிச்சயமாக அதை மொழிபெயர்ப்பேன். மக்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களது தாய்மொழியால். நாம் ஒன்று இன்று செய்யலாம். நாம் இருவரும் சென்று வில்லியம் பெனடிக்டை பார்த்து வரலாம். Let's go and meet Mr. William Benedict. நாம் இருவரும் இந்த உடன்கட்டை ஒழிப்பை பற்றி நாம் அவரிடம் கூறி இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். என்ன 2 பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? Definitely முக்கியமான விஷயம்தான். நீங்கள் கேட்டபடியே நான் இந்த ஊரில் உள்ள ஒரு முக்கியமான நபரை அழைத்து வந்திருக்கிறேன். ஆம், வில்லியம் கேரி கூறுவது போல் அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்துள்ளோம். நீங்கள் நினைப்பது போல் இது அந்த உடன்கட்டை ஏறுதல் ஒலிப்பை பற்றிதான். எங்கள் மனு தர்மத்தின்படி உடன்கட்டை ஏறுதல் என்பது கட்டாயம் கிடையாது. மனைவிகள் விரும்பினால் உடன்கட்டை ஏறலாம். That's also not correct. அதுவும் தவறுதான். அதையும் நான் நிறுத்தியாக வேண்டும். சரி, இருக்கட்டும். நீங்கள் சென்று வாருங்கள். யோசித்து முடிவு சொல்கிறேன். ஐயா, நாம் எத்தனை கஷ்டங்களை சந்தித்து இருப்போம் இந்த வேதாகமத்தை இந்த மொழியில் மொழிபெயர்க்க. இந்த கட்டிடம் தீயில் கருகி நாம் முற்றிலும் இதை மொழிபெயர்க்க முடியாத நிலை ஏற்பட்ட போதும் நீங்கள் இதை கைவிடவில்லை. மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பித்தீர்கள். கடைசியில் ஒரு வழியாக வேதாகமத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்து முடித்தீர்கள். இப்பொழுது அது பல மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. இத்தனை கஷ்டப்பட்டு ஏன் அதை செய்தீர்கள்? My dear friend, வேதாகமத்தை அவர்களுடைய தாய்மொழியில் படித்தால் மட்டுமே அவர்கள் எளிதில் அதில் இருக்கும் கருத்துக்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். பின்பு அவர்கள் எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேதாகமம் அவர்கள் சொந்த மொழியில் கிடைத்தாக வேண்டும் என்று நினைத்தேன். வேதாகமத்தை மட்டுமல்ல, மற்ற அனைத்து மத வேதங்களையும் நான் வங்காள மொழியில் டிரான்ஸ்லேட் செய்திருக்கிறேன். இதை படிக்கும் பொழுது அவர்கள் எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்களே அறிந்து கொள்வார்கள். நாம் எதுவும் அவரிடம் சென்று சொல்ல தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் கடவுளிடமிருந்து பெரிய விஷயங்களை எதிர்பாருங்கள். அதுபோல கடவுளுக்காக பெரிய விஷயங்களையும் செய்யுங்கள். ஆகவே நான் கடவுளுக்காக பெரிய விஷயங்கள் செய்வதில் நான் தவறுவதில்லை. புரிந்தது ஐயா. ஐயா, ஆலயத்திற்கு செல்லும் நேரம் ஆகிவிட்டது. வாருங்கள், நாம் செல்லலாம். ஐயா, நீங்கள் கஷ்டப்பட்டது வீண் போகவில்லை. வில்லியம் பெனடிக் ஆணை பிறந்து விட்டார். உடன்கட்டை ஏறுதல் பழக்க வழக்கம் இனி முற்றிலும் இந்த நாட்டில் நடைபெறக்கூடாது என்று இந்த உத்தரவு தாளை நீங்கள் வங்காள மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ராஜாராம் மோகன் ராய் கொடுத்து அனுப்பினார். நீங்கள் அனைவரும் ஆலயத்துக்கு செல்லுங்கள். You all go to church. நான் இதை உடனே மொழிபெயர்த்து இதை அவரிடம் கொடுத்து விட்டு வருகிறேன். நான் இதில் காலதாமதம் செலுத்தினால் இந்த நேரத்திற்குள் பல பெண்களின் உயிர்கள் செல்ல நேரிடும். ஆகவே நான் இதை முதலில் மொழிபெயர்த்து கொடுத்து விட்டு வருகிறேன்.
Oh, thank you, Lord. Oh, thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் இது சாத்தியமே இல்லை. Without you, this will not be possible. நன்றி ஆண்டவரே. கடவுளிடமிருந்து பெரிய விஷயங்களை எதிர்பாருங்கள். அதுபோல கடவுளுக்காக பெரிய விஷயங்களையும் செய்யுங்கள். பல மிஷனரிகளின் கடின உழைப்புக்கு பின்னரே நமக்கு வேதாகமம் இலவசமாக கிடைத்திருக்கிறது. இனிமேல் இதை நான் பத்திரமா பீரோவில் பூட்டி வைப்பேன். பூட்டிலாம் வைக்கக்கூடாது, அப்பப்போ எடுத்து படிக்கணும். எல்லா நாளும் அதை தியானிக்கணும். அதில் உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக மாறும். பைபிள் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. சரியா?